Hello friends, welcome to Bindu's Recipes. இன்னைக்கு Bindu's Recipesல முந்திரி கொத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் ரெகுலரா பார்க்கிறதுக்கு மறக்காம subscribe பண்ணுங்க. Notifications receive பண்ண bell icon click பண்ணுங்க. முந்திரி கொத்து செய்ய தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பச்சை பயிறு வந்து 1 கப்பு, அரிசி வந்து 1/2 கப்பு, வெல்லம் வந்து 3/4 கப்பு, மைதா வந்து 1/4 கப்பு, ஏலக்காய் 2, உப்பு வந்து 1 துளி, மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன், தண்ணி 1 கப்பு, ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில். இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிரை வந்து ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியும் வந்து அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம், பச்சை அரிசி இல்லை புழுங்கல் அரிசி எது வேணால். ஸோ இப்போ இதை சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம். பச்சை பயிறு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரும், அப்புறம் அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் வந்து இதை ரோஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, அதே மாதிரி அந்த அரிசி எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு தெரியுது. அதே மாதிரி பச்சை பயிறு கலர் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா இது செவக்க வறுக்கணும். இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டு நம்ம வந்து மிக்சியில் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி இந்த வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொதிக்க விட்டு நல்லா அதை கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அந்த வடிகட்டின வெல்லத்தை வந்து இன்னொரு பவுலில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். கம்பி பதம்னு சொல்லுவாங்கல்ல, அது வர வரைக்கும் நல்லா இதை வந்து கொதிக்க வைக்கலாம். இப்போ வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காவை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. இதுதான் வந்து கம்பி பதம். இந்த மாதிரி வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த இதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அந்த சூடோடையே இதை வந்து லட்டு மாதிரி பிடிக்கணும். நல்லா கிளறிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ லைட்டாக கையில் கீ ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி வச்சுக்கலாம். இந்த பால்ஸ் எப்படி இருக்கணும்னா நம்ம வந்து பால் மாதிரி உருட்டுறதுக்கும் வரணும், அதே சமயம் அதை க்ரம்பிள் பண்ணால் அது மாவு மாதிரி பொடிஞ்சு போகணும். ஸோ அந்த இதுக்கு இருக்கணும் பதத்துக்கு. இந்த குட்டி குட்டி பால்ஸாக வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் மைதா ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இது கூட விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்கள்ல, அதை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும்.
ஸோ லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா லூஸாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க பாலை வந்து இதில் வந்து டிப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அந்த உருட்டி வச்சிருக்க பாலை ஒன்றா வந்து இதில் டிப் பண்ணி அப்படியே அந்த கொதிக்கிற எண்ணெயில் வந்து போட்டலாம். இது போடும்போது பக்கத்தில் கொத்து கொத்தாக போடணும். ஆயிலில் போட்டதுமே சிம்மில் வச்சுக்கோங்க. 4 to 5 minutes வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான முந்திரி கொத்து வந்து ரெடி ஆயிடுச்சு. வெளியில் அந்த மைதா வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள அந்த பூர்ணை வந்து ஸ்வீட்டாக சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.